ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ட்ரெண்ட் லைனை வரைவது எப்படி, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத பத்தி வீடியோவை பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லோ பாயிண்ட், கை பாயிண்ட், அதாவது சிங் லோ சிங் கையை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது லோ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கேண்டிலும் பின்னால ஒரு கேண்டில் இருக்கும். அதுதான் லோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஒரு கேண்டிலு, அடுத்த கேண்டிலு இப்படி இருக்கும், அடுத்த கேண்டிலு இப்படி இருக்கணும். இப்படி நடுவில் உள்ள கேண்டிலுக்கு முன்னையும் பின்ன வலது பக்கம் இடது பக்கம் ஒவ்வொரு கேண்டில்னாவது குறைஞ்சது இருக்கணும். அதை தான் கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை கைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லோன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்விங் லோ, இதை ஸ்விங் லோன்னு சொல்லுவாங்க, ஸ்விங் கைன்னு சொல்லுவாங்க. இதை எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த லோ பாயிண்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கேண்டிலும் பின்னால ஒரு கேண்டிலும் இருக்கணும். கை காண்டை கண்டுபிடிக்கணும்னா குறைஞ்சது இங்கிட்ட ஒரு கேண்டில், இங்கிட்ட ஒரு கேண்டில், இல்ல ரெண்டு ரெண்டு கேண்டிலா கூட இருக்கலாம். இருந்தாதான் அந்த இடம் கை. அதே நேரத்துல இப்ப கேண்டில் 6 இப்படி இருக்கு, அடுத்த கேண்டில் இப்படி ஓபன் ஆகி இங்க முடியுது, அடுத்த கேண்டில் இப்படி போய் முடியுது. இப்ப இதுவா கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கை கிடையாது, இது கை கிடையாது. ஓகேங்களா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி மேல போய் இப்படி க்ளோஸ் கொடுத்துருக்கோம், அடுத்த கேண்டில் இப்படி வந்திருக்கும். அப்ப இதெல்லாம் கைன்னு எடுக்கும். ஓகேங்களா? அதனால கை ஸ்விங் லோ கண்டுபிடிக்கிறது அது ஒரு கலை. இந்த கலையை தெரிஞ்சு வச்சுக்கணும். இண்டிகேட்டர் இருக்கு, இண்டிகேட்டரை விட உங்களுக்கு இது நல்லது. அதனால நம்ம இதை சொல்லுவோம். நீங்களா மேனுவலா இது பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு பச்சை கலர் கேண்டில் வந்திருக்கு, இதுக்கு மேல ஒரு கேண்டில் போய் க்ளோஸ் கொடுத்துருக்கு, அதுக்கு அடுத்த 4 கேண்டில் இருக்கு. ஆனா இந்த கேண்டிலுக்கு மேல போகல, அதுக்கு அடுத்த கேண்டில் வந்துருக்கு. அப்ப இதை ஒரு ஸ்விங் கையாக நம்ம சொல்லலாம். இதை ஸ்விங் கை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அப்படியே கீழே வாங்க. ஓகேங்களா? வந்தீங்கன்னா இந்த கேண்டில் பேகிஸ் கேண்டில் இது கீழே இருக்கு, அடுத்த கேண்டில் இதை விட கொஞ்சம் மேல இருக்கு. ஆனா இப்ப லோ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது இங்கிட்ட ஒரு கேண்டில், இங்கிட்ட ஒரு கேண்டில் இருக்கணும். இந்த சிவப்பு கலர் கேண்டில் தான் லென்த் அதிகமா இருக்கு, இந்த பச்சை கலர் கேண்டில் அதை ஒட்டி இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அப்ப இதை ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கலர் கேண்டில் வந்திருக்கு, ஒரு அதுக்கடுத்து ஒரு பெரிஸ் கேண்டில் ஒரு கேண்டில் வந்திருக்கு. இதை ஒரு கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்ம சிங்கிளோ சிங்கு கையை கண்டுபிடிக்க பழகணும். ஷார்ட்ல போட்டு போட்டு பழகணும். ஏன்னா இதை பார்த்துக்கோங்க, இந்த ஒரு லோ பாயிண்ட், இங்கிட்ட ஒரு கேண்டில், இங்கிட்ட ஒரு கேண்டில், இது கை, இது ஒரு கையா வச்சுக்கணும். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா லோ. அதே போல ஃபர்ஸ்ட் ஸ்விங் லோவை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள லோ பாயிண்ட் ஃபுல்லா இணைச்சு போடுறோம்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த லோ பாயிண்ட் ஃபுல்லா இணைச்சு போடுறோம் அப்படின்னா அது அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கை பாயிண்ட ஃபுல்லா இணைச்சு போட்டோம் அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் கையை போட்டு டவுன் ட்ரெண்ட் லைன் நினைக்கிறேன். இதுக்கு இது ரெசிஸ்டன்ஸா செயல்படும், இது கீழே உள்ள சப்போர்ட்டா செயல்படும். அதனால கீழே உள்ள இணைச்சு போட்டுறதா அப் ட்ரெண்ட்ல உள்ள லைன், கீழே உள்ள லைன். பாருங்க, இந்த இந்த லோவர், இந்த லோவை இணைச்சு போடுறேன். இது என்னது, அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்றேன். அதே நேரத்துல இந்த கையை ஃபுல்லா இணைச்சு நான் போடுறேன். போட்டிருக்கேன்னா வச்சு போட்டிருக்கேன். ட்ரெண்ட் லைன் வரைது முக்கியமானது.
அதுல கரெக்டா வரணும், எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு அந்த சொல்ல. இப்ப வந்து கையில கண்டுபிடிக்கிறது மட்டும் சொல்லுங்க. இது கீழே உள்ளது அப்டர் லைனு, மேல உள்ளது டவுன் ட்ரெண்ட். இதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கிறதுனால இதை டவுன் சொல்றோம். இது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்க பேஸ் ஆனது, வெளியே நகர்வானது ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கிறதுனால இதை வந்து அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்விங் கை ஸ்விங் லோ கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை எப்படி டிராப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 3 பாயிண்ட மார்க் பண்ற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கணும். குறைஞ்சது ஒரு 3 பாயிண்ட், இந்த லோ பாயிண்ட், இந்த லோ, இது ஒரு 3 லோவா இணைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 கையை இணைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த ட்ரெண்ட் லைனோடைய இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஓரமா இன்னுக்குள்ள இருக்கும், ஹிஸ்டரி இதுல இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கை, இது ஒரு கை வச்சிருக்கா பாருங்க, இது ஒரு கை, இது ஒரு கை, இந்த இடத்துல இது ஒரு கை, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ. எப்படி கண்டுபிடிச்சேன்? 3 கேண்டில், இந்த லோவுக்கு அடுத்து அடுத்த 2 கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த கடைசி கேண்டிலுக்கு லோவா எடுக்க முடியாது. அதனால கடைசி கேண்டிலுக்கு முந்தின கேண்டில் உள்ளதான் இருக்கு. இப்போ ட்ரெண்ட் லைனு கரெக்டா பெர்ஃபெக்டா எப்படி போடணும் அப்படின்னா, குறைஞ்சது 3 லோவனாவது இணைக்கணும். இந்த கையை இணைக்கிறேன், இந்த கையை இணைச்சு இப்படி போடுவேன். இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதே போல இந்த லோவையும் இந்த லோவையும் இணைச்சு போடுறேன். ஓகேங்களா? இணைச்சு போடுறேன். இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன், ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன் ஒரு லைன் இருக்கு. ஓகேங்களா? ஈக்குவலோ அதை நம்ம பார்த்து போடுறோம். இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை போட்டுட்டோம், ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைனை. இப்போ இந்த லோல இருந்து இந்த லோவை இணைச்சு போடுறேன். இது வந்து பேரலா போடுறேன். இது வந்து டயகனல் டவுன் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கிறதுனால இந்த கோட்டுக்கு டயகனல் டவுன் ட்ரெண்ட் லைன் சொல்றேன். இப்ப இந்த லோவை ஃபுல்லா இணைச்சு போடுவேன். இந்த லோவையும் இந்த லோவையும் இணைச்சு போடுவேன். ஓகேங்களா? அப்ப இது வந்து அப் ட்ரெண்ட், இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல வெளியே நடக்குது. இது அப் ட்ரெண்ட் லைனா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கஷ்ட விஷயம் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளுக்குள்ள இந்த பிரேஸ் ஆனது எப்போ உள்ள வருதோ அப்பதான் நம்ம எண்டி போனோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த லோ இணைச்சு போடும்போது இது பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு HDFC பேங்க். இது உள்ள வந்தா மட்டுமே, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்தா மட்டுமே இது பை, இல்லைன்னா இந்த இந்த ஸ்டாக் ஆனது இன்னமும் கீழே போயிடும். அப்ப இந்த அப்டெண்ட் லைன் ஆனது இந்த இடத்துல வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கை லோவை ஸ்விங் லோ ஸ்விங் கையை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது அந்த லோவுக்கு முன்னாடி ஒரு கேண்டில், பின்னால ஒரு கேண்டில் இருக்கணும். அதை தான் வந்து கைன்னு சொல்லுவோம். இது லோ, லோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிட்ட ஒரு கேண்டில் இருக்கணும். இதை வந்து லோன்னு சொல்லுவோம். இந்த லோ பாயிண்ட் இதே மாதிரி இந்த கை பாயிண்ட் ஃபுல்லா இணைச்சு போடுறதுக்கு டவுன் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். இந்த லோ பாயிண்ட் ஃபுல்லா இணைச்சு போடுறதுக்கு அப் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. ஏன்னா கீழே போடுறது அப் ட்ரெண்ட் லைன், விலையானது இதுக்கு மேல இருக்கிறதுனால இது வந்து அப் ட்ரெண்ட் லைனு. இது வந்து சப்போர்ட்டாக செயல்படும். ஓகேங்களா? இது கையை ஃபுல்லா இணைச்சு போடுறது டவுன் ட்ரெண்ட் லைன். இந்த விலையானது இதுக்கு கீழே நடக்கிறதுனால இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது கையில கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இணைச்சு நம்ம வந்து போடுவோம். குறைஞ்சது ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ணணும்னா ஒரு 3 புள்ளிகள், 3 கையனாவது இணைச்சு நீங்க போடுங்க.
2 கையை இணைக்காதீங்க. 3 கையை இணைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். இதுக்கு இண்டிகேட்டரும் இருக்குங்க. ஆரம்ப கட்டத்துல இருந்தோம் அப்படின்னா இண்டிகேட்டரை பயன்படுத்திக்கோங்க. இந்த அழகை பாருங்க. கையர்லோ லைவ்னு சொல்லி இண்டிகேட்டர் இருக்கும். லோனோ மெஷின் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டரை ட்ரேடிங் வியூல போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்க, ட்ரெண்ட் லைன் இப்படிலாம் வந்துருச்சா, லோ பாயிண்ட் கையர்லோ வந்துருச்சா, சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். அதாவது இந்த கையர்லோ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இதை வந்து லோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த லோக்கு மேல இந்த கை இருக்கிறதுனால இது வந்து கையர்லோன்னு சொல்லலாம். இதுக்கு மேல இது இருக்கிறதுனால இது கையர்லோன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல இது கையல் கை, இந்த கைக்கு மேல இந்த கை இருக்கிறதுனால இது கையல் கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இதையும் கண்டுபிடிச்சுக்கணும், ஸ்விங்லோ ஸ்விங் கையையும் கண்டுபிடிச்சு இணைச்சு 3 கோடு வரைஞ்சு போடுது. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க ட்ரெண்ட் லைனு. ஆனா ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணும்போது முக்கியமா நீங்க டிரா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விக்கு இருக்கு பாருங்க, விக்கை இணைச்சு போடுங்க. விக்கை இணைச்சு போடுங்க. இந்த இடத்துல பாடியையும், இந்த கேண்டலுடைய பாடியையும், இந்த இடத்துல விக்கையும் இணைச்சி போடக்கூடாது. இங்கே விக்குன்னா அங்கேயும் விக்கு. இங்க பாடியில போட்டீங்கன்னா அங்கேயும் பாடியில தான் போடணும். இந்த இப்ப இங்க பாடியில போட்டீங்கன்னா இந்த இடத்துலயும் பாடியிலேயே போடணும். ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த விக்குடைய லோவுக்குள்ள அணைச்சு போட்டு இதுவும் லோவாவே போடணும். ஆனா இந்த விக்குக்கு இடையிலையோ போடக்கூடாது. அதை போட்டா வந்து சரியான ட்ரெண்ட் லைன் கிடையாது. ஒண்ணு கையில இருந்து கை கூட போத்துங்க, இல்ல க்ளோஸ்ல இருந்து க்ளோஸ் போடுங்க. இந்த பாடி விக்குக்கு இடையில வச்சு போடக்கூடாது. இந்த விக்குனா இப்படி இடையில இப்படி போடக்கூடாது. அது வந்து இனிமேல் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் ட்ரெண்ட் லைன். இப்ப தீகையை பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் என்பது விலை அலைகளின் கைப்புள்ளிகளை அல்லது லோ புள்ளிகளை இணைத்து வரையப்படும் ஒரு நேர்கோட்டு. இது சந்தையின் திசையை காண உதவுது. ஓகே, இந்த லோ பாயிண்ட் ஃபுல்லா இணைச்சு போட்டிருக்காங்களா, இது வந்து அப் ட்ரெண்ட். லோ புள்ளி ஃபுல்லா இணைச்சு போட்டோம்னா அப் ட்ரெண்ட். இது ஏன் முக்கியம்னா சந்தையில திசையை புரிய உதவுகிறது, பை செல் கண்டுபிடிக்க உதவுதும், ஸ்டாப் லாஸ் அமைக்க வழிகாட்டும், பிரேக் அவுட் சமைச்சிங்களை பார்த்தோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ எல்லாத்துலயுமே இந்த ட்ரெண்ட் லைன் ஆனது பயன்படுத்துவாங்க. ஓகே, வகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப் ட்ரெண்ட் லைன் இருக்கு. அதாவது லோ அப்ல இணைச்சு போட்டுக்கிறது அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கையை ஃபுல்லா இணைச்சு போட்டுக்கிறது டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சைடு வைஸ் மார்க்கெட் இணைச்சு போடுறது கைசாண்டர் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு 4 டைப் இருக்குது. அது இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ரெண்ட் லைன் இதற்கான ரூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விதிகள் குறைந்தது 2 புள்ளிகள் தேவை. ஆனால் 3 புள்ளிகள் தொட்டால் அந்த லைன் ஆனது, இந்த ட்ரெண்ட் லைன் ஆனது மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். டைம் ஃப்ரேமை நீங்க எந்த டைம் ஃப்ரேமோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்விங் கை லோவா அடையாளம் காணணும். நான் சொன்னோம்ல அது மாதிரி அடையாளம் காணுங்க.
அப் ட்ரெண்டுக்கு லோயர் விக்குகளை ஃபுல்லா ஷேடோவை ஃபுல்லா பார்த்து டவுன் பாருங்க. டவுன் ட்ரெண்டுக்கு அப்பர்ல உள்ள அதாவது அப் ட்ரெண்ட் லைனுக்கு லோயர் உள்ளதெல்லாம் பாருங்க. டவுன் ட்ரெண்டுக்கு கையில உள்ளதை ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபர்மேஷன் வந்து 3வது புள்ளியை தொட்டா அது வந்து நல்ல ட்ரெண்ட் லைன், நல்ல வேல்யூவா இருக்கும். அதோட சேர்த்து 3 புள்ளிகளை சேர்த்துக்கணும். சிக்னல்ஸ் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சிக்னல்ஸ் அப்படின்னா அப் ட்ரெண்ட் லைனை பிரேஸை தொடும் போது பவுன்ஸ் ஆகும், பை சிக்னல் பண்ணலாம். அதாவது இப்ப HDFC பேங்க் இருக்கு, இது வந்து இப்ப அப் ட்ரெண்ட் லைனை தொடுது. ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் லைனை தொடுது. மந்த்லில போட்டிருக்கேன். தொடும் போது இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணலாம். அதே இது செல்லுக்கு போகணும் அப்படின்னா இப்ப இதுக்கு கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீடெஸ்ட் எடுக்கும் போது செல்லுக்கு போகலாம். அதே போல டவுன் ட்ரெண்ட்ல எப்பெல்லாம் தொடுதோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்பெல்லாம் தொடுதோ அப்பப்போ நம்ம செல்லிங் ஆர்டர் போடுறோம். இந்த இடத்துல பையிங்க பண்றோம், இந்த இடத்துல செல்லிங் போடுறோம். அதே நேரத்துல இதுக்கு மேல ஒரு கேண்டில் ஆனது இப்படி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல கேண்டில் ஆனது க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா இதுதான் ஒரு பிரேக் அவுட். இப்ப வந்து இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் கொடுத்துருச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்ட் லைனா மாறும். ஏன்னா இதுக்கு மேல விலையானது போயிடும். இதுக்கு மேல அப்படியே விலை வந்துச்சுன்னா விலை நகர்வானது இதுக்கு மேல அப்படியே போயிடுச்சுன்னா இது வந்து என்ன ஆகும், இது முடிய டவுன் ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் லைனாக மாறிவிடும். அதே நேரத்துல அதே மாதிரிதான் கீழே உள்ள அப் ட்ரெண்ட் லைன் கீழே கேண்டில் க்ளோஸ் கொடுத்து வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி அப் ட்ரெண்ட் லைன் ஆனது இதற்கு பின்னாடி இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைனாக மாறும். அதாவது ரெசிஸ்டன்ஸாக செயல்படும், இதுக்கு இது சப்போர்ட்டாக செயல்படும். ஓகேங்களா? அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதான் இங்க சொல்லிடுறாங்க. கீழே சேனல்ல கீழே தொட்டு பவுன் ஆகும். பிரேக் அவுட்னா விலையானது ட்ரெண்ட் லைனை உடைத்து கொண்டு வெளியே போகும்போது அது பிரேக் அவுட் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரீடெஸ்ட்னா அந்த அந்த பிரேக் அவுட் ஆகுது இல்லையா, இப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படியே போயிடும். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேபிஐல போறோம். இப்ப அது இதாயிட்டு இத பாருங்க. நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனு இந்த இடத்துல இருக்கும்போது ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைனு கையை ஃபுல்லா இணைச்சு போட்டிருக்கேன். இந்த கை இதை இணைச்சு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட் ஆகி மேல போயிடுச்சு, போயிட்டு திரும்பி இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வருது. அது வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இது மேலதான் போகும். ஓகே, அதை தான் வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரீடெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்துட்டோம், கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுப்பாங்க. இந்த இடத்துல வரும்போது திரும்பவும் இந்த ஸ்டாக்ஸ் ஆனது மேல போக ஆகும். இதுதான் ரீடெஸ்ட் என்ன பார்த்தாச்சு. தவறுகள் ட்ரெண்ட் லைன்ல கேண்டில் 6
உடைய ஷேடோ வழியாக லைனை வரைங்க. குறைந்தது 3 டச்சு பாருங்க. கைய டைம் ஃப்ரேம்ல கன்ஃபார்ம் ட்ரெண்ட் லைனை வந்து கைய டைம் ஃப்ரேம்ல வச்சு வரைங்க. லோயர் டைம் ஃப்ரேம்ல என்டிஹெச்க்கு பயன்படுத்திங்க. வேலிங் எப்பவுமே சரிப்பாங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கோங்க. சமயத்தை ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துட்டு கூட போகும். அதனால இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்காம அந்த இடத்துல ஒரு மூவிங் ஆவரேஜ் இல்லை பிவட் பாயிண்டை வச்சுக்கோங்க. வெறும் ரெண்டு பாயிண்டை வச்சும் வச்சு டிராப் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் லைனை நம்பவே வேண்டாம், நம்பாதீங்க. குறைஞ்சது 3 பாயிண்ட் என்ன இருக்கணும். ஓகேங்களா? லயனு லைன்ல மட்டும் வரீங்க, பாடி வழியா வராதிங்க. பாடி கிராஸ் பண்ணி போகவே கூடாது. ஓகேங்களா? அது போல கேண்டில் க்ளோஸ் காத்துங்க, வேலிங் செக்அப் பண்ணுங்க, ஹீட் டெஸ்ட்டுக்காக பார்த்துருங்க. ஓகேங்களா? இதுதாங்க ட்ரெண்ட் லைனு. ட்ரெண்ட் லைன் வகையாது இவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க இண்டிகேட்டரை பயன்படுத்திக்கோங்க. இந்த கையை லோன்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. லோனா மெஷ் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டரை நீங்க வந்து பயன்படுத்தி ஸ்விங் லோவை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கு. இந்த உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை உங்க ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கை கை இந்த மாதிரி வருது. இப்ப இதுல இருந்து இணைச்சு நீங்க கோடு போடுங்க. இப்ப இதுல இருந்து இணைச்சு நீங்க வந்து கோடு போடுங்க. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டரை வச்சு கோடு போடுங்க. இந்த இண்டிகேட்டரை வச்சு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். டே டைம் பீரியட் மாத்திக்கோங்க. இது எந்த இடத்துல வரும்னு பார்த்துக்கோங்க. டே டைம் பீரியட் இந்த லோ எல்லாம் இணைச்சு இந்த HDFC பேங்க் டேல வந்து இந்த லோவை கட் பண்ணி பிரேக் அவுட் ஆகும். லோவை ஃபுல்லா இணைச்சு ஒரு கோடு போடுவீங்க. இந்த லோவை இணைச்சு ஒரு கோடு போடுவீங்க. இந்த சேனல்ல பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போகுது இந்த ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? இப்படி நீங்க இண்டிகேட்டரை வச்சு பயன்படுத்திக்கலாம். அதனால இந்த இண்டிகேட்டருமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இல்ல அப்படின்னா இதை விட இன்னொரு இண்டிகேட்டர் அக்டாக்ஸ்டான இண்டிகேட்டர், அது ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அது என்னன்னா MDF ஸ்விங் கை அண்ட் லோ. ஓகேங்களா? இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் சோனோட வந்துடும். இந்த இண்டிகேட்டருமே நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாருங்க, இதுக்கா லோ ஸ்விங் லோ இதுக்குள்ள எனக்கு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இதுக்கா இதுல வந்து ஹரிசாண்டல் சப்போர்ட்டையும் இதுல காமிச்சிடும். அதுல இந்த எந்த இண்டிகேட்டர்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்விங் பாயிண்ட் கண்டுபிடிச்சா நீங்க மேனுவலா பழகுங்க. மேனுவலா பழக இது கண்டுபிடிக்காது. எது ஹெட் சைடு லெஃப்ட் சைடு கேண்டல் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. அதற்கு அப்புறமா நீங்க மேனுவலா டிராப் பண்ண பாருங்க. மேனுவலா கண்டுபிடிச்சு மேனுவலா டிராப் பண்ண பாருங்க. அதுதான் நமக்கு நல்லது. ஓகேங்களா? அதே போல இப்ப வந்துங்க ஒரு ஓடு அழிஞ்சு போச்சோ. சரி, பரவாயில்ல, பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கான சொல்றேன். இப்ப பாருங்க, இது வந்து உங்களுடைய ஓடுதளம், பஸ்ஸுடைய ஓடுதளம். வண்டியில ரோட்ல போறோம். இது இந்த ரேஞ்சுக்குள்ள விலை நடக்கும் பாத்தீங்களா? இதுக்குள்ள நடக்கும் பாத்தீங்களா? இத வந்து நம்ம வந்து ஹரிசாண்டல் லைனா தான் நம்ம வரைய முடியும். இந்த கையை வரையும் போது ஒரு
இந்த கை இணைச்சு போடும்போது ஹரிசாண்டல் லைன் வரும். அதே போல இந்த லோவெல்லாம் இணைச்சு போடும்போது ஹரிசாண்டல் லைன் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன், ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து விலையானது ஒரே நேர்கோட்டுல போகாது. இந்த இடத்துல வரும், இங்க வந்து இப்படியே டவுன் ஆகும். டவுன் ஆகும். அப்ப இந்த இதை போல இணைச்சு போடுவோம் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைனு. இதை போல இணைச்சு இப்படி கோடு போடுவோம். இது என்ன பார்ப்போம்? டவுன் ட்ரெண்டில் என்ன லைனு நீங்களே சொல்லுங்க. கீழே இருந்தா அப் ட்ரெண்டுங்க, மேலே இருந்தா டவுன் ட்ரெண்டில் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆன் சைடு சொல்லியாச்சு, இந்த சவுண்ட் வரல. ஓகேங்களா? இது வந்து அப் ட்ரெண்ட் லைனு, இது டவுன் ட்ரெண்ட் லைன். இப்போ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போயிடும், இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம ரோட்ல போகிறோம், சமதளத்துல போகிறோம், இந்த இடத்துல திரும்பினா நம்ம சென்னைக்கு போவோம். அதே நேரத்தில் இந்த ரோட்டை பிடிச்சி போயிட்டோம் அப்படின்னா இந்த ரோட்ல போயிட்டோம் அப்படின்னா அது நம்ம வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருவோம். ஏன்னா வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருவோம். அதனால அந்த ரோட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும். கிடைமட்டமா இருக்கும்போது ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன் வரையலாம். அதே இது வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது மார்க்கெட் ஆனது, ஒரு விலை நகர்வானது ஒரே நேர்கோட்டிலே போகாது, இப்படியே போகாது, இப்படியே போகாது. ஏன்னா அது என்ன ஆகும்? இப்படியே போகாது. இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இங்க வந்து கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போய் அப்படி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கீழே வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்விங் கை, ஸ்விங் லோ. இதை ஃபுல்லா இணைச்சு போட்டோம்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட் லைனு, இதை ஃபுல்லா இணைச்சு போட்டோம்னா அப் ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா? அதே இது இந்த இதையும் இந்த கையையும் இந்த கையையும் இணைச்சு போட்டோம்னா அது பேர் வந்து ஹரிசாண்டல் லைன். அதே நேரத்துல இந்த லோவையும் இப்படி இணைச்சு வாங்கிச்சோம்னா அது வந்து ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும், இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே போகும். ஓகே. ட்ரெண்ட் லைனுங்கிறது இது வந்து டயகனல் லைன் கூட சொல்லுவாங்க. டயகனல் ட்ரெண்ட் லைனு, இது ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைனு, விலை இது கீழே இருந்துச்சுன்னா, விலை வந்து இதுக்கு மேலே இருந்துச்சு, இது அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெண்ட் லைனை வகையை கத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்விங் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை கண்டுபிடிச்சா தான் நம்மளால வரைய முடியும். அதை வரைய கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு பார்த்துக்கோங்க. இது ஏதாவது பிடிச்சிருச்சா, புரிஞ்சுச்சா, புரியலையானா சொல்லுங்க. திரும்பவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கமா நான் சொல்றேன். அதனால ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்விங் கையை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இண்டிகேட்டர் இருக்கு, கையிலோ இண்டிகேட்டர் இருக்கு. இதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மேனுவலா பண்ண பார்த்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேணும்னா இந்த எம்டிஎஃப் ஸ்விங் கை சிங்கிளோடைய அதுலேயுமே ஸ்விங் கை சிங்கிளோ வந்துடும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்துடும். இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ல ரெண்டுமே பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சொல்லுறது கேட்கறது ஈஸியா இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல விக்குனா விக்கிலே இது பண்ணுங்க, க்ளோஸ்னா க்ளோஸ் கிட்டேயே ட்ராப் பண்ணுங்க. பாடி இடையிலையோ நடுவுலையோ ட்ராப் பண்ணாதீங்க, அது வந்து சரியில்லை. குறைஞ்சது 3 புள்ளிகளாவது இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. அது கிடைக்காத பட்சத்துல
2 லைன் 2 புள்ளி 2 கை 2 லோ கிடைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஓகே, இது எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ வந்து குவிஸ்ல பார்ப்போம். அப் டு லைன் எந்த புள்ளியில இணைக்கிறது? கையை கைதா கையை லோவா? அப் டு வந்து கையை லோ லைனில இணைக்கிறது. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்கா இருக்க குறைந்தது எத்தனை டச் பாயிண்ட் வேணும்? 2 கிடையாது, 3 இருக்கணும். டவுன் ட்ரெண்ட் லைன் எதுவாக செயல்படுகிறது? டவுன் ட்ரெண்ட் லைன் இது கீழே இருக்கிறது சப்போர்ட்டாக செயல்படுமா, ரெசிஸ்டன்ஸாக செயல்படுமா? டவுன் ட்ரெண்ட் லைன் டவுன்னு கீழே இருக்க நினைக்காதீங்க, நானே இப்போ தகவல் தான் சொல்லிவிட்டேன். டவுன் ட்ரெண்ட் லைனா மேலே இருக்கக்கூடிய லைன் தான் டவுன் ட்ரெண்ட் லைன். அது வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. பிரேக் அவுட்டுக்கு பிறகு விலை மீண்டும் ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் செய்வது என்ன செய்வோம்? ரிவர்சல் கிடையாதுங்க, ரீடெஸ்ட்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதாவது ரீடெஸ்ட்னு சொல்லுவேன். ஃபேக் பிரேக் அவுட்டை தவிர்க்க சிறந்தது கேண்டில் க்ளோஸ் வேலி கன்ஃபார்முக்கான காத்திருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ல நீங்க இந்த 5 கேள்வி ஞாபகம் வச்சுக்கிட்டு, நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புரியாட்டினாலும் புரியலன்னு சொல்லி சொல்லுங்க, நான் புரியுற மாதிரி நான் போடுவேன். வாழ்க வளர்த்துறேன்.